Hi my dear little doctors, welcome to our channel Biology NEET View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா NEET 2024 ஓகேயா. அதை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வர என்ன கண்டிஷன்ல நம்ம வந்து மூவ் ஆயிட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்கு, அவங்க ஸ்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை அவங்களோட பேரண்ட்ஸும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல. ஸோ இதை தான் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு எல்லாமே காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே NTA ஓகேயா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இவங்களுக்கு மேல இவ்வளோ பெரிய நம்பிக்கை ஓகேயா. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் நம்ம நீட்ல அப்பியர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸ் கூடிட்டே இருக்கு. எதனால நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் சீட் கிடைச்சிடாதா, ஸோ வந்து நம்மளும் என்ன பண்ணலாம், டாக்டர் ஆகலாம், எத்தனை ஸ்டூடெண்டோட கனவு ஓகேயா. அது அவ்வளோ இந்த நீட் 2024 வந்து சின்ன பின்னமா இருக்கு. ஒரு செலவங்களோட ஒரு வந்து அதை சொல்லவே முடியல ஓகேயா. அவங்க எப்படியெல்லாம் அந்த நீட் பேப்பரை லீக் பண்ணியிருக்காங்க எல்லாமே ப்ரூஃபோட ஆதாரத்தோட நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ரூஃப் பண்ணியாச்சு சரியா. ஸோ வந்து இது எப்படியெல்லாம் மூவ் ஆயிருக்கு அதை தான் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீட்டு நம்ம எக்ஸாம் என்னைக்கு நடந்துச்சு. ரியலி நான் சொல்ல போறேன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் எவ்வளோ கனவோட இதை எழுதியிருப்பாங்க. அவங்களோட அந்த எக்ஸாமோட ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறது, கவுன்சிலிங் அதுக்காக காத்திருக்கிறது, இது எல்லாமே டோட்டலாக என்னதாயிடுச்சு. இந்த நீட் 2024 ஒரு அதுக்கு மேல எல்லாம் இடியை தூக்கி போட்ட மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாம என்ன செய்துட்டு ஆக்கிடுச்சு. ஸோ அதை தான் பத்தி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா May 5 வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு கரெக்டா. ஸோ வந்து May 5 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. நம்மளுக்கு ரிசல்ட் வந்தது எப்படின்னா June 4 வந்து நம்ம எல்லாம் ரிசல்ட் வந்துச்சு ஓகேயா. இந்த இன்பிட்வீன்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சா, ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டோட்டல் நீட் 2024ல டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,33,297 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ இது 2023 பார்த்தீங்கன்னா வெறும் 20,38,297. ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நாளுக்கு நாள் இதோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரே ஒரு ரீசன் தான், அதாவது ஒரு மெடிக்கல் சீட் கிடைச்சு நம்மளும் என்ன பண்ணிடலாம், வந்து நம்மளும் டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு கனவுல எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இத்தனை இது 23 கிட்டத்தட்ட அரௌண்ட் 24 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க நம்பிக்கையில மட்டும் விளையாடல, அவங்களோட பேரண்ட்ஸ் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த பேரண்ட்ஸ் வந்து இப்பவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க. யாரு NTA செய்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால, சின்ன மிஸ்டேக் இல்ல ரொம்ப பெருசுதான் சரியா. ஸோ இப்ப பாருங்க, ஸோ இந்த நாள் இடப்பட்ட நாளைக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் 2024ஓட பேப்பர் வந்து என்னதான் இருக்கு, லீக் ஆயிருக்கு சரியா. பேப்பர் லீக் ஆயாச்சு. பட் ஸ்டில் வந்து இது வந்து இந்த இன்பிட்வீன்ல அப்பவுமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி சுப்ரீம் கோர்ட் வந்து May 17ல ஒரு ஆர்டரும் கொடுக்குறாங்க ஓகேயா. அந்த ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இதை வந்து கண்டினியூஸா ப்ரொசீட் பண்ணுங்க. ஆனா NTA நீங்க ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்றதுல நம்ம டிலே பண்ண முடியாது அப்படின்னு NTAக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டர் சொல்லிட்டாங்க. ஸோ NTAயும் ஸோ வந்து எனது டீடைல் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குதான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டில் அதுக்குள்ள ப்ராப்பரான இன்னும் வந்து ரிசல்ட் வந்து வரல. பட் NTA வந்து என்ன பண்ணிக்கலாம், நீட்டோட ரிசல்ட்டை நீங்க பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ NTA என்ன பண்ணிட்டாங்கன்னா June 4 என்ன பண்ணிட்டாங்க, நீட் எக்ஸாமோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியாச்சு. இங்கதான் அதுக்கு அடுத்த ட்ராஜடி நடக்குது பாருங்க. நார்மலா எல்லாருக்கும் 720 மார்க்ஸ் ஓகேயா, 720 அவுட் ஆஃப் 720. அதுக்கு பிறகு ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் ஆச்சுன்னா 715 மார்க்ஸ் தான் வரும். ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு 5 கொஸ்டின் எழுதுறாங்க ஓகேயா. ஸோ 5 4s are எத்தனை, 20 மார்க்ஸ் கிடைக்குது ஓகேயா. இப்போ அதுல ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு தப்பா இருக்கு, அப்போ 4 கொஸ்டின் தான் கரெக்டா. அப்போ 4 4s are 16 கரெக்டா. அப்போ அதுல உள்ள ஒரு கொஸ்டின் வந்து தப்புக்கு ஒரு மைனஸ் மார்க், அப்போ எத்தனை, நம்மளுக்கு 15 மார்க்ஸ் தான் வரும் ஓகேயா. அப்போ ஒரு கொஸ்டின் தப்புனா நம்மளுக்கு எவ்வளவு மார்க், 15 மார்க்ஸ் வரும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 719 மார்க்ஸ் வந்திருக்கு. இது எப்படி ஓகேயா. ஸோ ரிசல்ட் வந்து அடுத்த நாளே என்னது மறுபடியும் நிறைய வந்து என்ன பண்ணாங்க, அவங்க மேல நிறைய குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே. மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி தெரிஞ்சாச்சு, இது எப்படி இது வந்து வர்றதுக்கு இந்த மார்க் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ பட் இப்போ NTA இதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. நாங்க வந்து எனது குஜராத்ல ஒரு சென்டர்ல வந்து என்ன ஆயிட்டு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் அந்த கொடுக்கறதுக்கு வந்து டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால நாங்க வந்து அந்த டைமை வந்து இது பண்றதுக்காக நாங்க கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி
ரொம்ப ஈஸியா இதை நம்ம அவ்வளோ ப்ரொட்டஸ்ட்க்கு இடையில அவங்க சிம்பிளா இதை சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த கிரேஸ் மார்க் ரொம்ப பெருசா வெடிச்சிட்டு சரியா. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ சென்டர்ல இதே மாதிரி ப்ராப்ளம் நடந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எக்ஸாம் சென்டர்ல ஒரு நிமிஷம் டிலே ஆகி ஒரு குழந்தை ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள போனாலும் அவ விட மாட்டாங்க சரியா. எத்தனை ஸ்டூடெண்ட் அவங்க கூட வந்து பேரண்ட் எத்தனை நாள் எத்தனை வருஷம் அழுதுருக்காங்க. அதுக்கெல்லாம் என்டிஏ ரெஸ்பான்சிபிள் கிடையாது. பட் இதுக்கு மட்டும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க சரியா. பாருங்க, நோ இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் டு, அதாவது என்ன பண்றாங்கன்னா அவங்க கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்களா. அப்ப வந்து நம்ம கேட்டாச்சு, ஓகே இதுக்கு முன்னால நீங்க வந்து ஏதாவது கிரேஸ் மார்க்ஸ் பத்தி ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்கீங்களா, எஸ்பெஷலி நீட்டுக்கு அப்படின்னு கேட்டா இதை பத்தின எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஓகேயா, பாருங்க, நோ இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் டு கிரேஸ் மார்க்ஸ். இது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல இதை பத்தி எதுவுமே நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடையாது சரியா. சோ இப்போ மறுபடியும் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அப்ப வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்ல மறுபடியும் இந்த கிரேஸ் மார்க்ஸை பத்தி மறுபடியும் அனலைஸ் பண்றாங்க. சோ அதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, ஜூன் 13 சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நம்மளுக்கு மறுபடியும் அதை அனலைஸ் பண்ணணும் ஒரு ஆர்டர் வருது. அதாவது அவங்க கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1563 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. ஒன்னு வந்து நீங்க வந்து கிரேஸ் மார்க்ஸை எடுத்துக்கிட்டு நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், நீட்டுக்கு கவுன்சிலிங்ல நீங்க இன்வால்வ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா ஜூன் 23 ஓகேயா, இந்த மாசத்துலயே அவங்களுக்கு இன்னும் ஒரு ரீநீட் எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ அதுல உள்ள ரிசல்ட்டை வச்சு கவுன்சிலிங்ல அவங்க வந்து என்ன பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இப்படின்னு சொல்லி இதுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்ல ஆர்டர் கொடுத்தாச்சு. ஓகேயா, ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போ உள்ள ரிசல்ட் ஏதாவது வந்து இதுல எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு சின்ன லெவல் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஆல் இண்டியா ரேங்க்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களோட பாஸ் மார்க்ஸோட பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதுவும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஓகே குறையறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நேற்று ரீசன்ட் அப்டேட் மறுபடியும் நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோர்ட் வந்து இந்த இதை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல வந்து போயிட்டே இருக்கு சரியா. ஸோ இப்போ ரீசன்ட் அவங்க சொன்னது என்னன்னா, 0. அதாவது மிஸ்டேக் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு, எல்லாமே தெரிஞ்சாச்சு. ஓகேயா, இப்ப சொல்லிருக்காங்க 0.001% மிஸ்டேக் இருந்தாலும் அதுக்கு என்டிஏ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அட் த சேம் டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இதை மட்டும் அவங்க சொல்லல, இதை மட்டும் விடல, இன்னும் 2 வாரத்துல இது பத்தின டீடைல்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் சேஞ்சஸ் இருக்கலாம் சரியா. இப்ப பாருங்க, இப்போ இதனால உடனே என்ன பண்ணிட்டாங்க, அலர்ட் ஆயாச்சு. யாரு, சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் யாருன்னா நம்ம தர்மேந்திர பிரதான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீசெண்டா நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல அவங்க சொன்னது, யாரு எங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும், ஈவன் என்டிஏயோட ஹையர் அஃபிஷியலா இருந்தாலும் கண்டிப்பா பனிஷ்மெண்ட் உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவ்வளவு நாள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் இவ்வளவு நாள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆக்குன இந்த என்டிஏ ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு இனிமே வந்து பனிஷ்மெண்ட் வந்து என்னத்தை கொடுக்க போறாங்க, கூடி போனா என்ன பண்ணுவாங்க, இதுல இருந்து வேலையை விட்டு தூக்குவாங்க கரெக்டா. ஸோ வந்து மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டலா எல்லா அஃபிஷியல்ஸையும் எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், வேற அஃபிஷியல்ஸ் நாங்க ஆஃபீஸர்ஸ் வைக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 2 வாரத்துல இன்னும் நம்மளுக்கு என்னது இன்ஃபர்மேஷன் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகேயா, ஸோ பசங்க இப்போ வந்து ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்க, இப்போ ரீநீட் வைப்பாங்களா, ரீநீட் வைக்க மாட்டாங்களா. ஓகே, எக்ஸாம் இப்போ உண்மையா படிச்சு எழுதின எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, 600 650க்கு மேல எடுத்திருக்காங்க, 600+ நிறைய பேர் எடுத்திருக்காங்க, 700+ எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் மறுபடியும் நீட்டுக்கு விடும்போது அவங்களோட மென்டாலிட்டியை பாருங்க. ஸோ நம்ம எவ்வளவு படிச்சாலும் ஏன்டா நம்மளுக்கு இப்படி வருது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா. அட் த சேம் டைம் ஒரு எக்ஸாம் இவ்வளோ நாளாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்த நீட் எக்ஸாம் May 5 முடிஞ்சதுன்னு எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பாங்க, அந்த மென்டாலிட்டி எவ்வளோ ஃப்ரீயாக இருந்திருக்கும். திடீர்னு மறுபடியும் ரீநீட் எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது டோட்டலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபிடப் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இது எல்லாமே இந்த கொலாப்ஸ்ட் கண்டிஷன்ல கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரீ எக்ஸாம் நடந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ஒரு நார்மலான அந்த இந்த எத்தனை ஸ்டூடெண்ட் 600+ வாங்கியிருக்காங்க கரெக்டா. இதுல எத்தனை பேர் வந்து உண்மையா வாங்கியிருப்பாங்க, எத்தனையோ பேர் அவங்களுக்கு வந்து என்னது கொஸ்டின் பேப்பர் கிடைச்சு
அப்படி எடுத்தவங்களும் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன ரிசல்ட் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் ஓகேயா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் இப்போ என்னன்னா குஜராத்தில் நம்மளுக்கு தெரியும் 5 மெம்பர்ஸ் என்ன பண்ணியாச்சு, எல்லாமே ப்ரூஃபோட இருக்கு, அரெஸ்ட் பண்ணியாச்சு. இன்னொன்று பீகார்ல பார்த்தீங்கன்னா மே 5 எக்ஸாம், மே 4 அன்னைக்கு நம்மளுக்கு என்னது கொஸ்டின் பேப்பர் வெளியே லீக் ஆயாச்சு. சரியா? ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இது கை மாறி இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் எத்தனை மார்க்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு கிடைச்சா போதுமே, திரும்ப திரும்ப என்னது ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிரும்ல. ஸோ இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்கோம். இதனால தாங்க இவ்வளோ ரேங்கிங் இந்த தடவை கொள்ளறுபடி. கண்டிப்பா இதுல வந்து ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ரியலி இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபியூச்சர்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வரவே கூடாது. ஓகே, ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அண்டில் தன் பாய் ஃப்ரம் டாக்டர் டி உஷா அரசு. தேங்க்யூ.